நான் சின்னையா நவராஜ், தேசிய மக்கள் சக்தியினுடைய பசறை பிரதேச சபையினுடைய பதில் தவிசாளர். அந்த வகையிலேயே முதலாவதாக இந்த பசறையில் வாழக்கூடிய சகல இன மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் வாழ்த்தி வணங்குகின்றேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய பசறை பிரதேசம் உண்மையிலேயே ஒரு சிங்கப்பூர் போன்ற ஒரு பிரதேசம். இங்கே பல்லின மக்கள் வாழுகின்றார்கள். எனவே இவ்வளவு காலமும் எந்தவிதமான சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்ந்த ஒரு பிரதேசம். அதே போன்றுதான் இன்றைய கன்னி அமர்விலேயே விசேடமாக எமது தவிசாளர் தோழர் பிஎஸ்என் அவர்கள் முதலாவது கன்னி அமர்விலே உரையாற்றினார். அதன் பிறகு தவிசாளராக நான் உரையாற்றி எங்களுடைய 26 உறுப்பினர்கள், பசறை பிரதேச சபையினுடைய 26 உறுப்பினர்கள் இந்த சபைக்கு தெரிவு செய்து நேரடியாகவும் மறைமுகமும், அதாவது வட்டாரம் எங்களுக்கு 12 இருக்கின்றன. அந்த 12 வட்டாரத்தின் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. அதேபோல் மற்ற சமானுபாதிக கிரமேத்துல இந்த அந்த முறையின் அடிப்படையில் மற்ற 13 பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள். விகிதாசார முறையின்படி மற்ற 13 பேர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். எனவே ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த பசறையை எவ்வாறு அபிவிருத்தி செய்வது என்பதற்கான வேலை திட்டங்களை முதலிலே அவங்களுடைய அறிமுகம் சந்தர்ப்பத்தின் கூட எவ்வாறு இந்த பசறை பகுதியை மென்மேலும் அபிவிருத்தி செய்வது என்பது பற்றி தான் கூறினார்கள். உண்மையிலே அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் இவ்வாறான ஒரு நிகழ்வு இதுக்கு முதல் நடைபெற்றது இல்லை என்று தான் இதுக்கு முதல் இருந்த எங்களுடைய சிரேஷ்ட உறுப்பினர்கள் கூறினார்கள். கடந்த காலங்களில் மேசை மீது ஏறிக்கொண்டு கதைத்தார்களாம் முதலாவது கன்னி அமர்விலே. ஆனால் இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றன. எனவே எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுடைய 13 தேசிய மக்கள் சக்தியினூடாக தெரிவு செய்யப்பட்ட 13 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், ஒரு குடும்பம் போல். அதே போல மற்ற 26 மற்ற 13 பேரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களைப் போல இன்று ஒரு அந்யோன்யமாக கதைத்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த பசறை மென்மேலும் பாஸாக வேண்டும் என்று எண்ணி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஊடக நண்பருக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.